பிரைஸ் லார்ட். இன்னைக்கும் தேவன் நம்மோடு கூட ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்மோடு பேச போகிறார். என்னென்னா பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை ரீபில்டு பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா நமக்கு முக்கியமாக ஒரு காரியத்தை, ஒருவேளை வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே இழந்து போயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையே அப்படியே டோட்டலாக சொதப்பி எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கையை நான் மறுபடியும் கட்டுவேன். வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கலாம், எதுவுமே உனக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீ ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, உன்னுடைய வாழ்க்கையை நான் கட்டுவேன், என்னால் அதை எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. நீ இழந்த ஆசீர்வாதங்கள், நீ இழந்த சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், நான் உன்னை மறுபடியும் நான் வாழ வைக்கும் போது உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா பாருங்கள், அந்த வசனத்திலே மறுபடியுமாக அடுத்த வரிகள் சொல்லுகிறது: மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென். இன்னைக்கு ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையை மறுபடியுமாக கட்ட விரும்புகிறார். நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்ட விரும்புகிறார். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை கட்ட விரும்புகிறார். ஸோ இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது ஏசப்பா என்ன பண்ணுவார்னா, நம்மளை மறுபடியும் கட்டி நம்மை ஆடல் பாடல் சத்தத்தோடு நம்மளை கம்பீரமாக ஓடும்படிக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார், உதவி செய்வார். ஸோ இன்றைக்கும் நீங்கள் ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை எல்லாமே டோட்டலாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வாழ்க்கை அது ஒன்றுமே சிதறலை, ஒன்றுமே ஆகலை, நான் உன் வாழ்க்கையை சரி பண்ணுறேன், நீ செஞ்ச எல்லா தவறையும் நான் என்ன பண்ணுறேன், சரி பண்ணி அவனை மறுபடியும் நான் வாழ வைக்கிறேன், மறுபடியும் நான் உன்னை ஓட வைக்கிறேன், நான் மறுபடியும் உன்னை என்ன பண்ணுறேன், ரீபில்ட் பண்ணி உன்னை நான் கட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ உன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர். உன் குடும்பத்தில் ஒரு வேளை உன்னை ஏளனமாக நினைக்கலாம், இல்லை உன் வாழ்க்கையை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அந்த லைஃப்பையே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் ஏசப்பா இன்றைக்கி சொல்கிற வார்த்தை என்னென்னா, மறுபடியும் உன்னை நான் என்ன பண்ணுவேன், நான் கட்டு வைப்பேன். உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்திருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் உனக்கு அதை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையில் நம்ம கவனமாக இருந்து, கர்த்தர் நீர் என்னை கட்டுங்கப்பான்னு சொல்லி விட்டு கொடுத்து ஏசப்பா கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய கரத்தில் அடங்கி இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.